Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, பராபவ ஆண்டு ஆனி மாதம் 32ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் மற்றும் உத்திராடம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வீடு வாங்குவது, வீடு விற்பது மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. குருவாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம். பல நாட்களாக உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் பேசாமல் இருந்ததும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளும் தீரும். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தன லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தம் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும். பல நாட்களாக உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து நீங்கள் பேச வேண்டிய குடும்ப விஷயங்களை இன்று பேசலாம். மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். பல மாதங்களாகவே உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும். திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று குருவாரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீரும். மற்றபடி இன்றைய நாளில் கருட பகவானை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் நல்ல ஒரு மன நிறைவை தருவார்கள். குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து போகலாம். வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் இன்றைய நாளில் ஆஸ்லேஷா நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் அசதி மற்றும் உடலில் சின்ன சோர்வு ஏற்படலாம். முருகன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனினால் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது. புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனச்சோர்வு தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சூரியன் மற்றும் புத பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மாலை நேரம் மிகவும் உகந்தது. ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் இன்று வியாபாரத்தில் அமோக வெற்றிகள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமைத்து கொடுப்பார். குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமண தம்பதியினருக்கு, புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமையும். வெகு நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும்.
குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். ஒரு சிலருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன விரிசல்கள் ஏற்படலாம். பேச்சுவார்த்தை மற்றும் இன்றைய நாளில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் குடும்ப வாழ்க்கை நன்றாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குரு பகவானும் சந்திர பகவானும் 8ஆம் இடத்தில் இருப்பது தனுசு ராசி நேயர்களுக்கு மன சோர்வை கொடுக்கும். இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய சந்திராஷ்டம தினமான இன்று மனம் அமைதி பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. வீடு வாங்குவது, வீடு விற்பது மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக தள்ளி போன திருமணங்கள் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய தடை இன்று நிவர்த்தியாகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமையும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு உகந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பார்க்கலாம். இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக பணவரவு உண்டு. மீனராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் பிள்ளைகள் மூலமாக இன்று லாபங்களை பெறலாம். புதிய வியாபாரங்கள், புதிய வழக்கு விசாரணை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் உண்டு. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் விலகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. எடுத்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு இன்றைய நாளில் நீங்கள் கருட பகவானை வணக்கம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.